உண்ணாமலை அம்மனுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு அரோகரா. ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையில் தினம்தோறும் நமது அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை நடத்தும் யாகம், அர்ச்சனை அனைத்து வியாபாரிகளுக்காகவும் தினந்தோறும் இங்கே அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை திருவண்ணாமலையில் தினந்தோறும் இங்கே அக்ஷய குபேர லிங்கேஸ்வரருக்கு சிறப்பாக உலகில் உள்ள அனைத்து மக்களும் நலமாக இருக்க வேண்டியும் அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையின் அன்னதான சேவைக்கு உதவி செய்து வரும் அனைத்து மக்களும், அனைத்து வியாபாரிகளும் அருணாச்சலா 25 சேனல் வழியாக, அருணாச்சலா TN25 யூடியூப் சேனல் வழியாக பார்க்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்காகவும் தினந்தோறும் நமது ஆசிரமத்தில் அக்ஷய குபேர லிங்கேஸ்வரருக்கு அர்ச்சனையும், அக்ஷய குபேர லிங்கேஸ்வரருக்காக மந்திர யந்திர யாகமும் தினந்தோறும் இங்கு நடத்தப்படுகிறது. உலக மக்களின் நன்மைக்காக, நமது அன்னதான சேவைக்கு உதவி செய்யும் அனைத்து பக்தர்களுக்காகவும், அருணாச்சலா TN25 யூடியூப் சேனல் வழியாக பார்க்கும் அனைத்து அன்பர்களுக்காகவும் தினந்தோறும் இங்கு அர்ச்சனை செய்யப்படுகிறது. நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்று இங்கு சிறப்பாக அர்ச்சனை செய்து, நமது நட்சத்திரத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கும், அந்த நட்சத்திர மந்திர பரிகார யாகம் செய்து, நவகோள்களுக்கு சாந்தி செய்து, 27 நட்சத்திரங்களுக்கும் பரிகார மந்திர யாகம் செய்து, பஞ்சபூதங்களுக்கு அர்ச்சனை செய்து, பஞ்சபூதங்களுக்கும் யாகம் செய்து, காலையில் கேப்பைக்கூழ், முதலில் அர்ச்சனை, பிறகு யாகம், பிறகு சாமிக்கு இன்றைக்கு செய்யும் அன்னதானத்தை வைத்து படைத்து அர்ச்சனை செய்துவிட்டு அதன் பிறகுதான் அன்னதானம் செய்து கொண்டு போவோம். அன்னதான வண்டி வாகனம் கிளம்பும். இது போல தினந்தோறும் செய்து வருகிறோம். இங்கே இந்த சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால், உங்களுக்கும் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால், பிரச்சனையே இல்லைன்னாலும் பரவாயில்ல, புண்ணியம் வேணுன்றவங்க அவங்க ஜென்ம நட்சத்திரம் அன்று வந்து அல்ல அவங்களுடைய பிறந்த நாள், வயதானவர்களின் திதி நாள், அமாவாசை அன்று திதி கொடுப்போம், திதி நாளில் கலந்துக்கலாம். கண்டிஷ்டி, ஓமல், செய்வினை, கோளாறு, நிம்மதியின்மை, வீட்டில் சதா உடம்பு சரியில்லாமல் போகிறது, எப்போதுமே பணம் தங்காமல் போகிறது, வீட்டில் கண்ணுக்குட்டி செத்து போகிறது, நாய்க்குட்டி செத்து போகிறது, கோழி செத்து போகிறது, மரம் பட்டு போகிறது, கண்டிஷ்டி, இது போல எதை பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் இங்கே விசேஷ மூலிகைகளை கொண்டு யாகம் செய்கிறோம். இந்த யாகத்தின் பலன் என்னவென்றால், யாகத்தில் சமர்ப்பிக்கப்படும் அனைத்து வேண்டுதல்களும் மூலிகைகள் புகையாகி, எந்திர பூஜை செய்கிறார் பாருங்க ஒரு ஐயா சிவனடியார், யந்திரங்களின் மந்திரங்களை படிக்கிறோம். யந்திர மந்திர தந்திர யாகம் செய்து இந்த மூலிகைகளை இந்த யாகத்தில் கலந்து என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதல் வைத்தோம் என்றால், இந்த வேண்டுதல் நெருப்பாகி புகையாகி 11 கிலோமீட்டருக்கு மேல உள்ள பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து நமது வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும். இது குரு யோகராம் பாபுஜி அவர்கள் வாழ்வில் நடந்த ஒரு உண்மை. அவர்களே நேரடியாக செய்வதால் நிறைய மக்கள் பலனடைந்துள்ளனர். இதுபோல உங்களுக்கும் பலனடைய வேண்டும் என்றால், நமது ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா காலையில யாகம், முதல்ல சிவபெருமானுக்கு அக்ஷய குபேர லிங்கேஸ்வரருக்கு பூரம் நட்சத்திர நன்னாளில் பிரதிஷ்டை செய்ததால் அக்ஷய குபேர லிங்கேஸ்வரர் என்று பெயர். அக்ஷய குபேர லிங்கேஸ்வரருக்கு சிறப்பாக அர்ச்சனை, பிறகு யாகம், பிறகு காலையில் கேப்பைக்கூழ் தானம், பிறகு மாலையில் இட்லி, சாம்பார், மூலிகை சூப் தானம், மூட்டுவலி தைலமும் தானம். இதே போல தினந்தோறும் இந்த சேவை தொடர்ந்து நடந்திட கடையாக பிச்சை எடுத்து வந்துதான் இந்த சேவை செய்கிறோம். இதில் யாராவது கலந்து கொள்ள விருப்பம் இருந்தால் வந்து கலந்துக்கலாம். உங்கள் பேர், உங்கள் ராசி, உங்கள் நட்சத்திரம், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க பேர் நம்ம இந்த வீடியோவுக்கு கீழே நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பரில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை வாட்ஸ்அப்பில் வாங்க. கண்டிப்பாக உங்கள் தேவைகள் எதுவானாலும் நிறைவேற்றி தரப்படும். உங்களுக்காக, மக்களின் பணம் மக்களுக்காகவே, தெய்வத்துக்காகவே, வேற எதுவும் கிடையாது. மக்கள் கொடுக்குற பணம் மக்களுக்காகவே சேவை செய்கிறோம், தெய்வத்துக்காகவும் செய்கிறோம். சில விஷயங்கள்லாம் தெய்வத்துக்காக பார்த்தீங்கன்னா வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், பால் மர குச்சிகள், வெரைட்டி, பால், தயிர், நெய், மூலிகைகள், அப்புறம் கொப்பரை தேங்காய்,
அதுக்கப்புறம் பூர்ணாகதி துணி, சாம்பிராணி, இது போல நிறைய விஷயங்கள் செய்கிறோம். யாகத்துக்கு, சாமிக்காக, வேண்டுதலுக்காக, அனைத்து பக்தர்களுக்காகவும், அனைத்து சிவனடியார்களுக்காகவும், உலகில் உள்ள அனைத்து மக்களும் நலமாக இருக்க வேண்டி இந்த அற்புதமான சேவையை செய்து வருகிறோம். நீங்களும் இந்த விசேஷமான யாகத்திலும் கலந்து கொள்ளலாம், இந்த சேவையிலும் கலந்து கொள்ளலாம். இது போல தொண்டு நீங்களும் செய்யலாம். இந்த வாகனத்திற்கு கடன் வாங்கியுள்ளோம். இந்த வாகனத்தின் கடனை அடைத்து, கடன் இல்லாமல் இருந்தால் நாங்க அந்த தவணை கட்டுற தொகையும் அன்னதானத்திற்கே பயன்படுத்துவோம் என்று தான் இந்த காணொலி போடுறோம். என்னென்ன சேவை செய்யணும்னு பாருங்க. மேலே பார்த்தீங்கன்னா கேப்பைக்கூழ், கீழே பார்த்தீங்கன்னாலும் கேப்பைக்கூழ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி, மூலிகை சூப்பு, குடிக்க மினரல் வாட்டர், இட்லி, மூலிகை சூப்பு, மினரல் வாட்டர் போன்ற சேவைகள். இது தினசரி சேவை. காலையில் கேப்பைக்கூழ், மாலையில் இட்லி, சாம்பார், மூட்டு வலி சூப்பு, மூட்டு வலி தைலம். இந்த வாகனத்தின் கடன் அடைய வேண்டிதான் இந்த பதிவே போடுகிறோம். என்னென்ன சேவைகள் செய்கிறோன்றதை உங்களுக்கு காட்டுறோம். காலையில் அர்ச்சனை, அதுக்கப்புறம் யாகம், மந்திர தந்திர யாகம், அதுக்கப்புறம் காலையில் கேப்பைக்கூழ் இந்த வாகனத்தில் தான் கொண்டு போகிறோம். இந்த வாகனத்தோட கடன் அடைஞ்சு போச்சுன்னா 22,000 ரூபா வருது இந்த வாகனத்தோட தவணை. ஈக்விட்டாஸ் ஃபைனான்ஸில் வாங்கியிருக்கோம். இந்த தவணை முடிஞ்சு போச்சுன்னா நாங்கள் அந்த காசும் அன்னதான சேவைக்கே பயன்படுத்துவோம். இது பார்த்தீங்கன்னா தினந்தோறும் 2 வேளை இந்த சேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது இந்த அன்னதான வாகனம். பாருங்க இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க. இது இட்லி, சாம்பார், சூப்பு, குடிக்க மினரல் வாட்டர், மூட்டு வலிக்கு தைலம். இது மாலையில் கொடுக்கறது. இது போல விசேஷமாக தினந்தோறும் அர்ச்சனை, காலையில் கேப்பைக்கூழ், மாலையில் இட்லி, சாம்பார் இந்த வாகனத்தில் தான் கொண்டு போய் கொடுக்குறோம். இந்த வாகனத்தின் கடன் ஈக்விட்டாஸ் ஃபைனான்ஸில் உள்ளது. அது தீர்ந்து போச்சுன்னா இந்த பணமும் இந்த ஈக்விட்டாஸ் ஃபைனான்ஸில் 22,000 ரூபா மாதம் கட்டுறோம். 5 தவணை கட்டிட்டோம். மீதி இருக்கிற தவணத்தை முடிச்சு கொடுத்துட்டா இந்த அன்னதான சேவை இன்னும் சிறப்பாக நடக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த வாகன கடன் அணிஞ்சு போச்சுன்னா இங்கே ஒரு ஆசிரமத்தில் ஒரு 10 சிவனடியார்கள் இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான துணிமணி இதெல்லாம் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் தினசரி யாகம் செய்கிறோம். யாகத்துக்கும் செலவாகிறது. தினந்தோறும் சிவபக்தர்களுக்கு அவர்களுக்காக சிறப்பாக யாகம், அவர்களுக்காக சிறப்பான சிவனடியார்களுக்காக சிறப்பாக அன்னதானம், அவர்களுக்காக விசேஷ பூஜையும் செய்கிறோம். இந்த பூஜையில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். தினசரி காலையில் அபிஜித் முகூர்த்த வேளையில் இங்கு தவறாமல் அர்ச்சனை, யாகம் நடக்கும். தினம் ஒரு நட்சத்திரத்துக்கு, இன்று ஆயில்ய நட்சத்திரம் 15/5/2024, இன்று ஆயில்ய நட்சத்திரம். இன்று நடந்த அன்னதான சேவை காலை நடந்தது. மாலை நடக்க போகிறது இனிமேல் தான் நடக்கும். நீ காலையில் எடுத்தது மட்டும் ஷூட்டாக காட்டுறோம். இது இன்று காலையில் நடந்த கேப்பைக்கூழ் தானம். இது மட்டும் இல்லாமல் மாலையில் இட்லி, சாம்பார், சூப். இது பௌர்ணமி அன்று கிரிவலம் வரும் சிவபக்தர்களுக்கு தண்ணி கேன் போட்டு விடுறோம். 1000 கேன் போடுறோம். 35,000 ரூபாய் செலவாகுது. ஒரு மாதத்துக்கு 1000 கேன் போடுறோம். இந்த தண்ணி கேன் குடிக்கலாம், பாட்டிலில் பிடிச்சின்னு போகலாம். இது பௌர்ணமி தோறும் கிரிவலம் வரும் சிவபக்தர்களுக்காக சிறப்பாக செய்யும் ஒரு சேவை. இது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை தினந்தோறும் 2 வேளை அன்னதானமும், பௌர்ணமி தோறும் கிரிவலம் வரும் சிவபக்தர்களுக்கு குடிக்க மினரல் வாட்டர், மூட்டு வலி தைலம், மூட்டு வலிக்கு மூலிகை சூப் தவறாமல் மாதம் செய்து வருகிறோம். இங்கு அன்னதானம் செய்யப்படுவதில்லை. காரணம், அன்னதானம் எங்களுக்கு வேண்டாம். மூட்டு வலி சூப்பு, மூட்டு வலி தைலம், குடிக்க மினரல் வாட்டர் போதும். எங்களுக்கு சூப்பு காசி முடிக்கிறதுக்கே சரியா போயிடும் டைம். 60,000 பேருக்கு சுமார் ஒரு அடுப்புல ஒரு வட்டா 2 அடுப்பு வச்சிருக்கோம். ஒரு விசேஷமான அடுப்பு. அந்த அடுப்புல பாத்தீங்கன்னா லிங்க வடிவம் இருக்கும். தர்மம் செய்யும் இடத்தில் இறைவன் இருப்பான் என்றதுக்கு அந்த அடுப்புல இருக்கிற லிங்கம் தான் ஒரு உதாரணம்.
பாருங்கள், மூட்டு வலி மூலிகை சூப் இது. இந்த சூப் வாங்கிக்குவாங்க. இந்த சூப் வாங்கி ஒரு 3 கிளாஸ் குடிச்சிட்டாங்கன்னா மாதாஜி தராங்க பாருங்கள். இந்த மூட்டு வலி சூப் வாங்கி ஒரு 3 கிளாஸ் குடிச்சிட்டாங்கன்னா அவங்க வலியெல்லாம் பறந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி தைலமும் இங்கே தானமாக வழங்கின்னு வரோம். சுமார் 60,000 பேருக்கு. இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் எல்லாம் யாரும் கிடையாது. எல்லாம் மாதாஜி அம்மா போயிட்டு கடையாக பிச்சை எடுத்து வந்து தான் கொடுக்குறாங்க. இது தைலம் பாரு, மூட்டு வலி தைலம் பாருங்கய்யா. இந்த மூட்டு வலி தைலத்தை தேய்ச்சின்னு போயிட்டாங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ள சூப்பும் மூட்டு வலி தைலமும் வாங்கின்னு தேய்ச்சின்னு போயிட்டாங்கன்னா, குடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா 1/2 மணி நேரத்துல தான் வலியிலேருந்து ரிலீவ் ஆகிடுவாங்க. அப்படி ரிலீவ் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிரிவலம் போகிற வலியே தெரியாது. அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். இங்கே குரு யோகராம் பாபுஜி ஐயா அவர்கள் சிவதீட்சையும் கொடுக்குறாரு. ஒவ்வொரு மாதமும் வரும் சிவனடியார்களுக்கு 3ஆம் கண் திறப்பதற்காக நெற்றியில் விபூதி பூசி 3ஆம் கண் திறக்கும் அந்த அற்புதமான தீட்சையும் வழங்கி வருகிறார். சுமார் 20,000 பேருக்கு மேலே இங்கே தீட்சை வழங்கப்படுகிறது மாதந்தோறும். அனைவரும் இது போல சேவையை செய்ய உங்களுக்கு மனமிருந்தால் இந்த காணொளிக்கு கீழே ஒரு ஜிபே நம்பர் தரேன். இப்போ 23ஆம் தேதி புதன்கிழமை மாலை 7:30 மணிக்கு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது. இந்த பௌர்ணமிக்கு உங்களால் முடிஞ்சதை தண்ணி கேன் வாங்கிறதுக்கு 35,000 ரூபாய் செலவாகுது. சூப் காய்ச்சி கொடுக்கறதுக்கு ஒரு 40,000 ரூபாய் செலவாகுது. ஆயில் தயார் பண்ணுறதுக்கு ஒரு 20,000 ரூபாய் செலவாகுது. இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி சேவை நடக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த காணொலிக்கு நம்பர் இருக்கும், அந்த நம்பரில் ஜிபே பண்ணலாம். நன்றி.